ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இரவில் இருள் இன்னும் அடர்த்தியாக இருந்திருந்தது. அந்த நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட 6-7 இளைஞர்கள் மோகன், கார்த்தி, விக்ரம், சுரேஷ், ரமேஷ், அருண், ராகுல் ஆகியோர் நந்தினியை அழைத்துச் சென்றார்கள். ஒரு இருட்ட காட்டிற்கு நடுவில் உள்ள வீட்டுக்குள். அவர்கள் நந்தினிக்கு கணிசமான தொகையை முன்பாக கொடுத்தனர். ஒரு முழு இரவு தங்களுடன் தங்குமாறு அழைப்பு விடுத்தார்கள். அந்த சிறிய ஹோட்டலில் அறையில் நந்தினி படுக்கையில் படுத்திருந்த போது மோகன், கார்த்திக், விக்ரம், சுரேஷ், ரமேஷ், அருண், மோகன், சிவா என 5 பேரும் தங்களுடைய தீவிர ஆசைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டு இன்பமாக காதல் செய்தனர்கள். திடீரென்று அறைக்குள் 6வது இளைஞர் ராகுல் நுழைந்தான். அவன் உள்ளே வந்த உடனடியாக அதிர்ச்சியில் கத்த ஆரம்பித்து விட்டான். சில சூழ்நிலையில் ஒரு மனிதனை அவன் எப்போதும் நினைத்து கூட பார்க்க முடியாத வழிகள் தள்ளிவிடும். சில நேரங்களில் அதிகப்படியான ஆசை மனிதனை முழுமையாக ஆட்டிப்படைத்துவிடும். நந்தினியின் அப்படிப்பட்ட ஒரு நிறைவேற முடியாத ஆசைதான் பயணத்தில் தன்னை இழந்து விட்டாள். அப்போது இரவு 2 மணி ஆகியிருக்கும். அந்த சிறிய மங்கலான விளக்கினில் நந்தினி படுக்கையில் படுத்திருந்தாள். உடல் முழுவதும் கொடூரமான வலி எழுந்து கொண்டிருந்தது. ஆனால் நந்தினி இந்த வலியெல்லாம் தன் சொந்த விருப்பத்திற்கு ஏற்றுக்கொண்டாள். அவளுடைய உடைகள் கிழிந்த நிலையில் இருந்தன. உடலில் ஏற்பட்ட கடுமையான வலியை பற்றி அவளுக்கு எந்த உணர்வும் இல்லவே இல்லை. மோகன் மற்றும் கார்த்தி மட்டுமே நந்தியின் தலை மற்றும் உடல் பகுதியை காயங்கள் ஏற்பட்ட அளவுக்கு அந்த நிலையை உருவாக்கியிருந்தார்கள். அவர்கள் இருவரும் தங்களுடைய தீவிர இச்சையை நந்தினியிடம் நிறைவேற்றி வந்திருந்தனர். நந்தினி அவர்களுக்கு மகிழ்ச்சியான நேரத்தை வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள். நந்தினியின் வாழ்க்கையில் இப்படியொரு இரவு வரும் என்று அவள் ஒருபோதும் கனவு கூட நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் பெரிய தொகையை பெற வேண்டும் என்ற அவசியம் அவளை இந்த பாதைக்கு இழுத்துச் சென்றது. எனவே பின்வாங்குவதற்கு எந்த இடமும் இல்லை. நந்தினியின் குடும்ப பொறுப்புகளும் குடும்ப கஷ்டங்களும் வீட்டில் இருந்தவர்களின் எதிர்பார்ப்புகளையும் அவளை ஒரு இரவில் 6-7 இளைஞர்களை இரவை கழிக்க முடிவுக்கு தள்ளியிருந்தது. சாதாரண சூழ்நிலையில் எந்த பெண்ணும் இப்படி ஒரு முடிவை எடுக்க நினைத்து கூட பார்க்கவே மாட்டாள் அவர்களுடைய வாழ்க்கையில். ஆனால் நந்தினி மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த முடிவை எடுக்கும் அளவுக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை. 6 இளைஞர்கள் முதல் 7 இளைஞர்கள் முழுமையான ஆரோக்கியத்துடன் இருந்தார்கள். மது அருந்தவில்லை. அவர்களிடம் உடல் வலிமைக்கு முன்னால் நந்தினி மிகவும் பலவீனமாக தெரிந்தாள். ஒரு ஆண் தன்னை தொட்டதும் இதுவே முதல் முறை என்று நந்தினி உணர்ந்தாள். படுக்கைக்கு முதலில் வந்த மோகன் மற்றும் கார்த்தி இருவருமே நந்தினியை முழுமையாக கட்டுப்படுத்தி தன்னால் எவ்வளோ காதல் பண்ண முடியும் அவ்வளோ காதல் படுத்தி தீவிர ஆசைகளை இலக்கினார்கள். அவர்கள் இருவரும் தங்கள் வெறியை தீர்த்து கொண்ட பிறகு 3வது இளைஞன் விக்ரம் அறைக்குள் நுழைந்தான். நந்தினி ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்டாள். அவளுக்கு சிறிது ஓய்வு தேவைப்பட்டது. ஆனால் விக்ரம், என் நண்பர்கள் அனைவரும் வெளியே ஆவலுடன் ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு பொண்ணுக்காக தான். உனக்கு அதிக நேரம் கொடுக்க முடியாது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் நந்தினியின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரதாரையாக அலை போல் ஓடி ஆரம்பித்து விட்டது. விக்ரம் உடனே நந்தினியை நோக்கி நடந்து வந்தான். நந்தினியின் கண்ணீரை சிறிது பொருட்படுத்தாமல் தன் தீவிர ஆசையை காதலை நந்தினியின் மீது தீர்த்து கொள்ள ஆரம்பித்து விட்டான். நந்தினியின் உடலில் பொறுமைக்கான சக்தி கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. நந்தினி விக்ரமை தன்னிடமிருந்து விலக்கி வைக்க மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். ஆனால் விக்ரம் நந்தினியை இன்னும் கடுமையாக ரொம்ப ஆக்ரோஷமாய் குரங்கு நாய் மாறி தொட ஆரம்பித்து விட்டான். அந்த விளையாட்டை விக்ரம் மிகவும் ருசித்து பார்க்க ஆரம்பித்து விட்டான். நந்தினி தள்ளினாள். விக்ரம் அதைவிட அதிக உற்சாகத்தில் நந்தினியின் அருகில் வந்து சேர்ந்து கொண்டான். எனவே நந்தினி இப்போது தடுக்க முயற்சி செய்யும். அவரால் தடுக்கவே முடியவில்லை. அந்த பேரழிவையும் அமைதியாகவும் மௌனமாகவும் தாங்கிக் கொண்டிருந்தாள் அவள். விக்ரம் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை ஆசை தீர் தனது காதல் மேல் ஆசையை திணித்து கொண்டிருந்தான். புறப்படும் போது நந்தினி உடம்பில் பற்கள், தடயங்கள், காயங்கள், அடிகள், உதைகள். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் நந்தினியுடன் நேரத்தை செலவழிப்பேன் என்று சொல்லி சென்றார்கள். முதல் 2 இளைஞர்கள் மோகன் மற்றும் கார்த்தி சென்ற பிறகு நந்தினி தன் உடலை பார்த்தாள். நந்தினியின் உடலில் எந்த பகுதியிலும் காயங்கள் இல்லவே இல்லை. ஆனால் 3வது இளைஞன் விக்ரம் நந்தினியின் மீது பலத்த காயங்களை ஏற்படுத்தி நந்தினியை வரம்புக்கு அப்பால் காயப்படுத்தி விட்டான். விக்ரமின் பற்களில் அடையாளங்கள் நந்தினியின் உடல் முழுவதும் தெளிவாக தெரிய ஆரம்பித்து விட்டது. பின்னர் மற்ற 2 இளைஞர்கள் சுரேஷ் மற்றும் அருண் தலா 1 மணி நேரம் நந்தினியின் தங்களுடைய இச்சைக்கு காதல் இச்சைக்கு இலக்காக வைத்திருந்தனர். அந்த இளைஞர்கள் நந்தினியின் மீது எந்த உணர்ச்சியும் இல்லவே இல்லை. அவர்கள் ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் நந்தினியின் ஒரு இரவை பெரிய தொகைக்கு வாங்கியிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய பங்கை முழுமையாக வசூலித்து கொடுத்திருந்தார்கள்.
அந்த ஒரு இரவு நந்தினியின் வாழ்க்கையில் மிகவும் இருட்டாக மாறியது. நந்தியின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. நந்தினியால் தானாக எதுவும் செய்ய முடியவே இல்லை. பார்வை மெதுவாக மங்கலாக தெரிய தொடங்கிவிட்டது. பின்னர் அந்த இளைஞர்கள் தங்களுடைய 6வது நண்பர் ராகுல் வருவதாக நந்தினியிடம் சொன்னார். நந்தினிக்கு அவர்கள் மறுக்கவோ எதிர்க்கவோ கூட தைரியமே இல்லவே இல்லை. ராகுல் அறைக்குள் நுழைந்து நந்தினியின் படுக்கை அருகில் வந்தவுடன் நந்தினியை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் கத்த ஆரம்பித்து விட்டான். ராகுல் ஏன் அப்படி கத்தினான் என்று தெரிந்தால் உங்களுக்கு நெஞ்சு பதறிடும். நந்தினியின் பெயர்தான் நந்தினி உண்மையான பெயர். அப்போது நந்தினிக்கு 25 வயது மட்டுமே இருந்திருக்கும். இளவயசு. நந்தியின் பட்டப்படிப்பு முடித்திருந்தாள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பட்டப்படிப்பு மட்டும் போதவே போதாது என்று நந்தினி உணர்ந்து விட்டாள். பலர் இன்னும் சாலையோரங்களில் தங்கள் பட்டங்களை கையில் ஏந்தியபடியே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வேலை தேடி சென்றபோது நந்தினி இதை நன்றாக உணர்ந்து விட்டாள். ஒவ்வொரு நிறுவனத்தில் முன்பும் வேலைக்காக காத்திருந்தார்கள் இளைஞர்கள். நீண்ட நேர வரிசையில் நீண்ட நேரமாக காத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நந்தினி போன்ற ஒரு பெண்ணுக்கு அனுபவமோ பெரிய பட்டமோ இல்லாத போது வேலை கிடைப்பது எப்படி சாத்தியம் என்று நினைத்தாள். வேலை தேடுவது நந்தினிக்கு மிகப்பெரிய சவாலாக விஷயமாக மாறியது. ஏனென்றால் நந்தினியின் அப்பா நாராயணனின் மரணம் அந்த குடும்பத்தில் நம்பிக்கை முழுமையாக உடைத்துவிட்டது. குடும்பத்திற்கு நாராயணன் மட்டும் வருமானம் ஈட்டும் ஒரு நபராக மட்டுமே இருந்தார். வீட்டில் 3 சகோதரிகள் மற்றும் ஒரு பையன் திருமணம் ஆகாததால் இருந்தார்கள். நந்தினியின் மூத்த தங்கை ராதிகா படிக்காதவர். அதனால்தான் சம்பாதிக்கும் பொறுப்பு ராதிகா மீது எல்லாரும் செய்து சுமத்தப்பட்டார்கள். நந்தினியின் தோள்களில் முழுமையாக பாரம் சுமத்தப்பட்டது. நந்தினி வீட்டை விட்டு வெளியேறிய அந்த முதல் நாளில் பெரும் அதிர்ச்சியை ஆழ்ந்து போனார். வெளி உலகம் மிகவும் எளிதானது இல்லை என்று நந்தினி நினைத்திருந்தாள். ஆனால் இப்போது அப்பா நாராயணன் எவ்வளவு கடினமாக உழைத்து குடும்பத்தை நடத்துகிறார் என்பது நந்தினிக்கு முழுமையாக தெரிந்துவிட்டது. தன் சிறு ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நந்தினி எப்போதும் அப்பா நாராயணன் மீது கோபம் கொண்டிருந்தாள். அந்த கோபத்தில் அப்பா நாராயணனின் முகம் எப்போதும் வருத்தத்தில் தோன்றியது. அப்பா நாராயணன் நந்தினியை மிகுந்த அன்புடன் அழைத்து, மகளே, கவலைப்படாதே, ஒரு நாள் உனக்கு அதிர்ஷ்டம் உயரும் என்று ஆறுதல் சொல்வார். ஆனால் அந்த நல்ல நாளை அப்பா நாராயணன் பார்க்காமலே போய்விட்டார். ஒரு நாள் தூக்கத்தில் அப்பா நாராயணன் இறந்து போனார். காலையில் எழுந்ததும் அப்பா நாராயணன் வீட்டில் இல்லை என்பதை உணர்ந்தபோது அப்பா நாராயணன் குடும்பத்திற்காக எவ்வளவு செய்திருக்கிறார் என்பது நந்தினிக்கு அவளுடைய தங்கைக்கும் உணர்ந்தார்கள். அப்பா நாராயணன் உயிருடன் இருந்த வரை உலகின் தீய பார்வைகளிடமிருந்து உணவு, சாப்பாடு, இருப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் தேவைகளையும் குடும்பம் எதையும் இழக்கவே இல்லை. அப்பா நாராயணன் இறந்த சில நாட்களிலே அண்டை வீட்டாரும் உறவினர்களும் குடும்பத்தினர்களும் மெதுவாக அனைவரும் தங்கள் சொந்த வாழ்க்கையை மும்முரமாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைய உலகில் யாரும் யாருக்கும் நீண்ட காலமாக உதவ வருவதே இல்லை என்று நந்தினி உணர்ந்துவிட்டாள். வேலை தேடும் கட்டாயத்துக்கு நந்தினி வீட்டை விட்டு வெளியேற தள்ளிவிட்டது. வெளி உலகம் பெண்களுக்கு எவ்வளவு கொடூரமானது, மோசமாகும் என்பதை நந்தினி நேரடியாக உணர்ந்துவிட்டாள். எந்த நிறுவனத்திலும் வேலை கிடைக்கவே இல்லை. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஒவ்வொரு நிறுவனத்திலும் வெளியேறும் நீண்ட வரிசையில் நின்று வேலைக்காக தேடிந்தார்கள். நந்தினி பள்ளியில் வேலை தேடிக்கொண்டிருந்தாள். அரை நாள் வேலை செய்தாலும் மாதம் வெறும் 8000 - 9000 மட்டுமே கிடைக்கும் என்பதை அறிந்ததும் நந்தினியின் நிலை மேலும் மோசமடைந்து விட்டது. அந்த பணமும் முழுவதும் வீட்டுக்கு செலவுக்கு சென்றுவிடும். மாணவர்களின் அனுபவங்கள் கேட்கும் போதெல்லாம் நந்தினி வாயடைத்து போய்விடுவார். நீண்ட தேடுதலுக்கு பிறகு வேறு எந்த வேலையும் கிடைக்காததால் நந்தினியின் நண்பர் ஒருவர் தங்கன் சஞ்சனாவின் உதவியால் ஒரு பிரபலமான பப்பில் பணியாளராக வேலை கிடைத்தது. நகரத்தின் மிகவும் நெரிசலான பகுதியில் அமைந்திருந்த அந்த பப்பில் எப்போதும் ஆண்கள் கூட்டமாக அலைமோதி கொண்டிருந்தார்கள். மறுநாளில் நந்தினி அந்த வேலையில் சேர்ந்தாள். அந்த வேலையில் பணிகள் நந்தினிக்கு மிகவும் விசித்திரமாகவும் புதிதாகவும் இருந்தது. அவற்றை செய்ய நந்தினி நிர்பந்திக்கப்பட்டாள். அதிக மேக்கப் அணிந்து, குட்டை பாவாடைகள், அரைகுறை ஆடைகள், ஒரு நவீன பெண்ணாக நின்று கொள்ள வேண்டியிருந்தது. அந்த வேலையில் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று நந்தினி இன்னும் முடிவு செய்யவே இல்லை. ஏனென்றால் அது நந்தினிக்கு மிகவும் கடினமான வேலையாக தெரிகிறது. அப்பா நாராயணன் உயிரோடு இருக்கும் வரை நந்தினியை வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவசியமே ஏற்படவே இல்லை. மேலும் அந்த பப்பில் அரைகுறை ஆடைகள் அணிந்து பல ஆண்களும் பெண்களும் மத்தியில் நின்று நந்தினியின் மிகவும் மூச்சு திணற நிற்க வேண்டும். ஆனால் பசி ஒருவரை எதையும் செய்ய கை வைக்கும் என்பதை நந்தினி அப்போது உணர்ந்தாள். நந்தினி அன்று இரவு வீடு திரும்பிய போது அம்மா நிலா வாசலில் கவலையுடன் நின்று கொண்டிருந்தாள். மகளே, மின்சாரத்துறையினர் வந்து நமது வீட்டின் மின் இணைப்பு துண்டித்து விட்டார்கள்.
காசு கட்டலையாமே என்று அம்மா நீலா கேட்டார். அந்த வார்த்தையில் கேட்டதும் நந்தினியின் இதயம் பெரும் பாரத்துடன் கனத்து போனது. அழ ஆரம்பித்து விட்டாள் நந்தினி. வெயில் உச்சத்தில் கொளுத்திய அந்த நாட்களில் மின்சாரம் இல்லாமல் வாழ்வது நந்தினிக்கு அவளுடைய குடும்பத்திற்கும் மிகவும் மோசமாகவும் சிரமமாகவும் இருந்தது. கடந்த 4 மாதங்கள் பணம் செலுத்த முடியாததால் அவர்களின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. அம்மா நிலாவின் கண்ணீர் நந்தினியை மீண்டும் ஒரு கடினமான முடிவை எடுக்க தூண்டிவிட்டது. நந்தினி அம்மா நிலாவை இறுக்கமாக அணைத்து கொண்டு, எனக்கு ஒரு நல்ல இடத்தில் வேலை கிடைத்திருக்கிறது அம்மா, நாளை முதல் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாள். அம்மா நிலா நந்தினியின் தலையை மெதுவாக கை வைத்துவிட்டு ஒரு முத்தம் கொடுத்து, இப்போது நீதான் எனக்கு இருக்கும் ஒரே ஒரு துணைதான், உன் 2 தங்கைகளும் நீதான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அம்மா நிலா நந்தினியின் தோள்களில் பெரும் பொறுப்பை சுமத்திவிட்டார். அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றப் போகிறேன் என்று நந்தினி இரவு முழுவதும் யோசிக்க தொடங்கிவிட்டாள். ஆனால் இந்த கடமையை நந்தினி தான் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்துவிட்டாள். அம்மா நிலா உனக்கு எங்கே வேலை கிடைத்திருக்கிறது என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாள். நந்தினி உண்மையை சொல்ல விரும்பவில்லை. அதனால் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலை கிடைத்திருக்கிறது என்று போய் சொல்லிவிட்டாள். என் வேலை நேரம் மாலை 3 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை என்று நந்தினி கஷ்டப்பட்டு சொன்னாள். வேலை நேரத்தை கேள்விப்பட்ட அம்மா நிலா ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்து விட்டாள். இது 24 மணி நேரமும் வேலை என்று பன்னாட்டு நிறுவனம் என்று நந்தினி மேலும் பொய்களால் சொல்லிக்கொண்டே இருந்தாள். அந்த நேரத்தில் குடும்பத்திற்கு பணம் மிகவும் அவசியமாக தேவைப்பட்டது. அம்மா நிலா மேலும் கேள்விகளை கேட்காமல் நந்தினியின் முன்னேற்றத்திற்கு ஆசீர்வதித்தாள். மறுநாள் மாலை 2 மணிக்கு நந்தினி வீட்டிலிருந்து பப் நோக்கி புறப்பட்டு சென்றாள். தன் வீதி இனி எங்கு அழைத்தாலும் செல்லப் போகிறது என்பது நந்தினி தெரியவே இல்லை. பப்புக்கு வந்ததும் நந்தினி தன் உடைகளை மாற்றிக்கொண்டாள். மேலாளர் நந்தினியை பப் வாசலில் நிற்க வைத்து, இன்று உன்னுடைய முதல் நாள், எனவே நீ அனைவரையும் மரியாதையுடன் வரவேற்க வேண்டும், வாங்க, வணக்கம் சார், குட் மார்னிங் சார் என்று கூறினார். மேலாளர் மேலும் கோபமாக, நீ ஏன் இவ்வளோ சோர்வாக முகத்துடன் இருக்க, சந்தோஷமாக இரு, முதல் நாள் மேக்கப் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த பேச்சை கேட்டதும் நந்தினிக்கு வெட்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் நந்தினி எந்த மேக்கப்பும் இல்லாமல் தான் வாழ்ந்து வந்தாள். அங்கிருந்து மற்றொரு பெண் பணியாளர் மேக்கப் கிட்டை எடுத்து நந்தினியின் முகத்தில் அழகாக சிவப்பு நிறத்தில் பூச ஆரம்பித்து விட்டாள். வேகமாக மேக்கப் போடப்பட்டது நந்தினி முகத்தில். முடிந்ததும் நந்தினி கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டால் அவ்வளோ அழகாக தெரிந்தாள். அவள் முகம் மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் மாறியிருந்தது. நந்தினி ஏற்கனவே அழகான நிறத்துடன் தான் இருந்தாள் என்பது உண்மைதான். ஆனால் சிறிது மேக்கப்புக்கு பிறகு அவள் முற்றிலுமாக பொலிவுடன் தெரிந்துவிட்டாள். நந்தினி கண்ணாடியில் தன்னை வியந்து பார்த்து கொண்டிருந்த போது அந்த பெண் பணியாளர், உன் அழகை பார்த்த பிறகுதான் இந்த இடத்தில் உன்னை வைத்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள். இல்லை என்றால் வேலை செய்ய நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நந்தினிக்கு இந்த வேலை தன் திறமை கிடைக்கவில்லை என்று அப்போதுதான் தெரிந்துவிட்டது. தன் அழகினால் தான் இந்த வாய்ப்பு வந்தது என்பது நந்தினி நன்றாக உணர்ந்தாள். வேலையின் முதல் நாளே நந்தினிக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. மாலை 3 மணியிலிருந்து பப் வாசல் நின்று கொண்டு தான் இருக்க வேண்டும். பல ஆண்களும் பெண்களும் புன்னகைத்தோடு வரவேற்க வேண்டும். பெண்களின் வருகை மிகவும் குறைவாகவே இருந்தது. ஏன்னால் பப்பில் எல்லாமே பசங்க தான் சரக்கடிக்க வருவாங்க. பெரும்பாலும் ஆண்கள் கூட்டமாக அதிகமாக வருவார்கள். இரவு முடிவுக்கு வரும்போதெல்லாம் நந்தினியின் கால்கள் ரொம்பவே கொடூரமாக வலிக்க ஆரம்பித்து விட்டது. நந்தினி வீட்டுக்கு புறப்பட்டாள். நள்ளிரவு 1 மணி அளவில் வீட்டை அடைந்தாள். அம்மா நிலா நந்தினிக்காக விழித்திருந்து காத்திருந்தார். நந்தினி அம்மா நிலாவுடன் அமர்ந்து இரவு உணவை முடித்துவிட்டு உடனடியாக படுக்கைக்கு சாய்ந்து விட்டாள். அந்த நேரத்தில் அப்பா நாராயணன் நந்தினி மிகவும் ஏங்கினாள். அப்பா நாராயணன் தன் கோபத்தை எப்போதும் பொறுத்து கொண்டே இருப்பார். ஆனால் நந்தினி எப்போதும் ஏதாவது ஒன்றில் அப்பா நாராயணன் மீது கோபப்பட்டு தான் இருப்பாள். களைப்பில் எப்போது தூங்கி போனாரோ எப்போது நந்தினிக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவ்வளோ டயர்டு. ஏன்னா டெய்லி நின்றுட்டே இருக்கணும் 24 மணி நேரமும். மறுநாள் மாலை 2 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்பி 3 அல்லது 4 மணிக்கு பப்பை அடைந்தாள். இன்று நந்தினியை வரவேற்க இடத்தில் நிற்க வைக்கவே இல்லை. அதற்கு பதிலாக ஆர்டர் எடுக்கும் பொறுப்பை நந்தினிக்கு கொடுத்தார்கள் மேலாளர். முதலில் இந்த வேலை கொஞ்சம் எளிதாக தோன்றியது. ஆனால் சிறிது நேரத்துக்கு பிறகு இது அவ்வளோ சுலபமான வேலை இல்லை என்பதை நந்தினி உணர்ந்து கொண்டாள். ஆர்டர் எடுக்க எந்த மேஜைக்கு சென்றாலும் அங்கிருந்து பெரும்பாலானவர்கள் நந்தினியை தலை முதல் கால் வரை வித்தியாசமாக பார்ப்பார்கள், சிரிப்பார்கள். நந்தினியும் பதிலுக்கு புன்னகை வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அது வேலையின் விதியாக இருந்தது. அவர்கள் வேண்டுமென்றே ஆர்டர் கொடுக்க வேண்டும். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வார்கள்.
கண்ணடிப்பார்கள், முத்தம் கொடுப்பார்கள். சில சமயங்கள் ஆர்டர் எடுக்கும்போது மிகவும் அருகில் வந்து கிசுகிசுப்பார்கள். அப்போது நந்தினியின் மூச்சு நின்றுவிடும். இந்த பப் தன்னை போன்ற பணியாளர்களுக்குத்தான் இயங்குகிறது என்பது, இங்கு வரும் பெரும்பாலான ஆண்கள் பெண்களுக்காகவே வருகிறார்கள் என்பதை நந்தினி இப்போது நன்றாகவே தன் வாழ்க்கையில் புரிந்துவிட்டார். நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தது. நந்தினிக்கு இங்கு வேலை செய்ய 2 மாதங்கள் ஆகிவிட்டனர். இந்த 2-3 மாதங்களில் பல விஷயங்கள் நந்தினிக்கு நடந்துவிட்டது. 2 அர்த்த வார்த்தைகள் பரிமாற்றிக் கொள்வது, ஆர்டர் கொடுப்பதற்கு சாக்கு சொல்லி அருகில் வரும் ஆண்களில் விசித்திரமாக பார்ப்பார்கள், கண்ணடிப்பார்கள். அனைத்தும் நந்தினிக்கு மிகவும் விசித்திரமாகவே இருந்தது. ஆனால் வேலையில் ஒரு நல்ல அம்சம் என்னவென்றால், சம்பளத்தில் தவிர டிப்ஸாக கணிசமான தொகை நிறைய பசங்க எனக்கு கொடுப்பாங்க. அந்த பணத்தை கொண்டு நந்தினி மின்சார கட்டணத்தையும் வீட்டிற்கான உணவுப் பொருட்களையும் வாங்குவாள். மெதுவாக நந்தினியின் பப்பின் சூழலுக்கு பழகி கொண்டாள். ஏனால் 3 மாதம் ஆகிவிட்டது. ஒவ்வொரு இரவும் ஒரு அறையின் மூலையில் உள்ள மேஜையில் 6 இளைஞர்கள் அமைந்திருப்பார்கள். நந்தினி அவர்களிடம் ஆர்டர் எடுத்து செல்லும்போது அவர்கள் நந்தினியை கூர்ந்து பார்ப்பார்கள், என்னை சைட் அடிப்பார்கள். எனக்கும் வேற வழி இல்லை. அவரை பார்த்து என் வேலையை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அந்த 6லிருந்து 7 பேர் 28, 22 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் ஆவார்கள். காலேஜ் படிப்பவர்கள் மற்றும் காலேஜ் முடிச்சுட்டு ஐடி வேலையில் செய்பவர்கள். இன்று நந்தினி ஆர்டர் எடுத்து அவர்களிடம் சென்றபோது அவர்களில் ஒருவர், நீ இங்கே கட்டாயப்படுத்தி காரணமாக வேலை செய்கிறாயா இல்லையா என்று கேட்டான். நந்தினி ஆம் என்று பதிலளித்தார். உடனே அவன் தன் விசிட்டிங் கார்டை எடுத்து நந்தினியின் முன் வைத்து, நீ மிகவும் ஒழுக்கமாகவும் அழகாகவும் பெண்ணாக தெரிகிறாய் என்று சொன்னான். உனக்கு எப்போதாவது உதவி தேவைப்பட்டால் இந்த அட்டையை நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லி அந்த இளைஞன் நந்தினியிடம் பேச ஆரம்பித்து விட்டான். நந்தினி யோசிக்காமல் அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டாள். அவனும் புன்னகைத்தான். அதன் பிறகு இந்த பழக்கம் தொடங்கியது. தினமும் நந்தினி அந்த மேனேஜரை ஆர்டர் எடுக்கும் செல்லும் போதெல்லாம் அங்கிருந்த 6 இளைஞர்கள் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இது தினசரி சந்திப்புகள் காரணமாக நந்தினியின் அந்த இளைஞனின் கொஞ்சம் கொஞ்சமாக நட்புக்கும் காதலாக பழக ஆரம்பித்து விட்டார்கள். 2வது மாதமும் 3வது மாதமும் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் கடந்து போனது. ஒரு நாள் அம்மா நிலா நந்தினியிடம், உன் தங்கை ராதிகாவுக்கும் மிக நல்ல இடத்திலிருந்து திருமண வரன் வந்திருக்கிறது, பேச்சு நடைபெற்று வருகிறது, அவர்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் என்று சொன்னார். அம்மா நிலா சொன்னதை கேட்டதும் நந்தினிக்கு பெரும் கவலை ஏற்பட்டது. ஏனென்றால் இப்போது வீட்டு செலவை மட்டுமே நந்தினியால் சமாளிக்க முடிந்தது. திருமணம் பொறுப்பை பற்றி யோசிக்க கூட நந்தினியால் முடியவே இல்லை. அம்மா நிலா தொடர்ந்து, நீ உன் கம்பெனியில் கடன் வாங்கு, அது பெரிய நிறுவனம் தானே, 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினால் உன் தங்கை ராதிகாவுக்கு திருமணம் நல்லபடியாக முடித்து விடலாம் என்று சொன்னார்கள். தங்கை ராதிகாவுக்கு 27, 28 வயது ஆகிவிட்டது. அம்மா நிலா ராதிகாவை பற்றி மிகவும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தாள். இப்போது தன் பப்பில் எளிய வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அம்மா நிலாவிடம் எப்படி சொல்ல முடியும்? எங்கிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் வரும்? அம்மா நிலா சொல்வதை கேட்டு நந்தினி மிகவும் கஷ்டத்தில் பதில் சொல்லவே இல்லை. ஆனாலும் அம்மா நிலாவின் கண்களில் நம்பிக்கை ஒளிந்திருக்கிறது. நந்தினி தெளிவாக பார்க்க ஆரம்பித்து விட்டாள் என்று மனதுக்குள் நினைத்து விட்டாள் அம்மா நிலா. நிறுவனத்திடமிருந்து கடன் கிடைக்கும் என்று அம்மா நிலா உறுதியாக நம்பினாள். தன் பொய் தன்னை எங்கே சிக்கலில் தள்ளப்போகிறது என்று நந்தினி இரவு முழுவதும் யோசித்து கொண்டே இருந்தால். தூங்கவே இல்லை இரவு முழுவதும். மறுநாள் வேலையில் நந்தினி எப்போது கவலையுடன் இருந்தாள். அதை அங்கு வேலை செய்யும் மற்றொரு பெண் பணியாளர் சஞ்சனா கவனித்தாள். சஞ்சனா நந்தினியிடம், நந்தினி, இன்று நீ மிகவும் கவலைக்கிடமாய் இருக்கிறாயே, என்ன விஷயம் சொல்லு, மனசு கஷ்டமாக இருக்கான். நந்தினி சஞ்சனாவிடம் தன் தங்கை ராதிகாவுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தன்னிடம் பணம் இல்லை என்றும் சொன்னதே அந்த வார்த்தைகள் கேட்ட சஞ்சனா, இவ்வளோ பெரிய செலவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன, எளிமையான திருமணம் பஞ்சுவிடு அப்படின்னு சொன்னால் சஞ்சனா. சஞ்சனா சொன்னது நந்தினிக்கு சரியாக பட்டது. வீட்டுக்கு வந்த பிறகு நந்தினி அம்மா நிலாவிடம், தங்கை ராதிகாவுக்கு எளிமையான முறையில் ஏன் நீங்கள் திருமணம் செய்ய வைக்கக்கூடாது என்று கேட்டாள். ஆனால் நந்தினி சொன்னதை கேட்டதும் அம்மா நிலா கோபத்துடன், எல்லோருக்கும் நம்முடைய பிரச்சனை தெரியாது, அந்த பையனிடம் குடும்பம் ஏற்கனவே வரதட்சணையால் நீண்ட பட்டியல் கொடுத்திருக்கிறார்கள். நான் உன் தங்கை ராதிகாவுக்கு வெறுங்கையுடன் அனுப்பினால் என்ன சொல்வார்கள் அவர்கள்? ஏதோ நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னார் அம்மா நிலா. அம்மா கோபமாக பேச ஆரம்பித்து விட்டாள். அம்மா நிலா சொன்னதை கேட்டு நந்தினிக்கு கோபம் வந்துவிட்டது. தங்கை ராதிகாவை இப்படிப்பட்ட இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று நந்தினி சொன்னாள். அந்த பேச்சை கேட்ட அம்மா நிலா இன்னும் கோபப்பட்டு நந்தினியை குறை சொல்ல ஆரம்பித்து விட்டாள். பின்னர் அம்மா நிலா கண்ணீருடன், கண்ணே, எப்படியோ உன் தங்கை ராதிகாவுக்கு நல்ல இடத்திலிருந்து திருமண பேச்சு வந்திருக்கிறது,
நீயும் அதனால் தான் தப்பு கண்டுபிடிக்கிறேன். உன் அப்பா நாராயணன் இன்று உயிருடன் இருந்திருந்தால் நான் உன்னிடம் இப்படி கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எப்படியாவது தம் பெண்ணுக்கு பணத்தை சேமித்து வைத்திருப்பார் என்று சொன்னாள். அம்மா நிலாவின் கண்களில் கண்ணீர் தாரையாக ஆறு மாறி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வார்த்தைகள் நந்தினியின் இதயத்தில் ஆழமாக காயப்படுத்தியது. அம்மா நிலா சொன்னது உண்மைதான். அப்பா நாராயணன் உயிருடன் இருந்திருந்தால் எப்படியாவது பணத்தை சேமித்து வைத்திருப்பார்கள். நந்தினி அம்மா நிலாவை இறுக்கமாக அணைத்து கொண்டு சீக்கிரமே பணத்தை ஏற்பாடு செய்வேன் என்று உறுதியளித்தாள். ஆனால் இவ்வளவு பெரிய தொகை எங்கிருந்து வரும் என்று நந்தினிக்கு தெரியவே இல்லை. ஒரு குடும்பத்தில் தந்தையின் பொறுப்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை நந்தினி அப்போது முழுமையாக உணர்ந்துவிட்டாள். தன் உயிரை பணயம் வைத்து கொண்டு குழந்தைகள் வாழ்க்கையில் அத்தனை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்க அந்த பொறுப்பு எவ்வளோ பெரிய கஷ்டம் என்பதை நந்தினி நெஞ்சில் பதிந்து கொண்டு விட்டாள். நாட்கள் இப்படியே சிக்கலாக கஷ்டங்களாக கழிந்து கொண்டே இருந்தது. நந்தினி ஒரு நாள் பப் மேலாளரிடம் பணம் பற்றி பேச ஆரம்பித்து விட்டாள். ஆனால் நந்தினி சொன்னதை கேட்ட பிறகு மேலாளர் நந்தினியை பார்த்து ஒரு விதம் ரொம்பவே விசித்திரமாக இருந்தது. அந்த 6 இளைஞர்கள் தினமும் பப்புக்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நந்தினி அவர்களிடம் ஆர்டர் எடுக்கும் சென்றபோது அவர்களின் ஒருவர் நந்தினியை பார்த்து, இன்று உன் முகம் ஏன் இப்படி வெறி போய் இருக்கிறது, கவலையாக இருக்கிறது என்று விஷயம் கேட்டார்கள். அவன் கேட்டதும் நந்தினியின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரையாக ஒழிய ஆரம்பித்து விட்டது. அவன் திரும்ப திரும்ப நந்தினியிடம் பிரச்சனை சொல்லுன்னு கேட்டார்கள். நந்தினிக்கு பிடிக்கவே இல்லை என்றாலும் தன் பிரச்சனையை அந்த இளைஞர்களிடம் சொல்ல ஆரம்பித்து விட்டாள். ஏனென்றால் தன் வலியை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று நிவாரணம் தேட வேண்டும் என்று நந்தினி அப்போது தேடிக்கொண்டிருந்தாள். நந்தினி சொல்வதை கேட்டதும் அந்த இளைஞர்கள் முகத்தில் புன்னகை பரவியது. அவன், இவ்வளவு சிறிய விஷயத்தில் நீ ஏன் இப்படி கவலைப்படுகிறாய்? உனக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல், எங்களிடம் நினைவு வைத்துக்கொள் என்பதற்காக நாங்கள் விசிட்டிங் கார்டை உனக்கு கொடுத்திருக்கிறோம் இல்லையா? அது உனக்கு நினைவில் இருக்கா இல்லையா என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நந்தினிக்கு அந்த 7 இளைஞர்கள் முகங்களில் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். இந்த தெரியாத 7 இளைஞர்கள் தனக்கு பணம் கொடுப்பார்கள் என்று நந்தினியால் கூட நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த 7 இளைஞர்கள் எனக்கு எப்படி பணம் கொடுப்பாங்க, யாருன்னானே தெரியாது. ஆனால் அந்த 7 பேரும் உடனடியாக 1 லட்சம் ரூபாய் கொடுக்க சம்மதித்து விட்டார்கள். நந்தினியின் அவர்கள் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். 1 லட்சம் ரூபாய் அவர்களிடம் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் நந்தினிக்கு அவர்கள் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை கேட்டதும் நந்தினியின் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த இளைஞர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பது நந்தினிக்கு புரியாத புதிராகவே இருந்தது. நந்தினி பதட்டத்துடன், நான் ஒரு மரியாதைக்குரிய குடும்பத்தில் சேர்ந்தவள், என்னால் எந்த தவறும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டாள். அவர்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த 7 இளைஞர்களும், நாங்கள் ஒரு வாய்ப்பை மட்டும்தான் கொடுத்திருக்கிறோம், அதை செய்வதும் செய்யாததும் உன்னோட விருப்பம். நாங்கள் காசு தருகிறோம், நீ எனக்கு தர வேண்டும், அவ்வளோதான். ஆனால் இன்றைய உலகில் யாரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் எதையும் கொடுக்கவே மாட்டார்கள் என்பது நந்தினிக்கு நன்றாகவே தெரியும். அப்போது அது தெளிவாக உணர்ந்துவிட்டாள் நந்தினி. அது தன் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, அந்த இளைஞர்கள் சொன்னது முற்றிலும் உண்மைதான். ஆனால் நந்தினிக்கு தன் மானத்தை அடமான வைத்து கொண்டு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பெற விருப்பமே இல்லை. அதனால் நந்தினி அந்த வாய்ப்பை நேரடியாகவே மறுத்துவிட்டாள் அந்த 7 இளைஞர்களிடம். அந்த சூழ்நிலை முற்றிலும் சோர்வடைந்த நிலையில் நந்தினி வீடு திரும்பிய போது அம்மா நிலா தங்கை ராதிகாவுடன் நந்தினிக்காக அவளுடன் காத்திருந்தனர். தங்கை ராதிகா மாமியார் வீட்டு வந்திருந்தார்கள். அவர்கள் 1 மாதத்துக்கு பிறகு திருமணம் நடத்தலாம் என்று தங்களுடைய இளைய மகனுக்கு ராதிகாவை திருமணம் செய்ய விரும்புவதாக சொல்லிவிட்டார்கள். இந்த வழியில் 2 திருமணங்களுக்கும் ஒரே செலவில் நடைபெறும் என்று அம்மா நிலா நந்தினியிடம் சொன்னாள். தங்கை ராதிகாவிடம் திருமண பேச்சை கேட்ட நந்தினி மகிழ்ச்சி அடைந்து விட்டார்கள். 1 மாத கால அவகாசம் கேள்விப்பட்டதும் பயத்தில் உறைந்து போனாள் நந்தினி. பண ஏற்பாடு எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்தாள் நந்தினி. அம்மா நிலா நந்தினியை மிகுந்த நம்பிக்கையுடன் பார்த்து கொண்டே இருந்தாள். நந்தினிக்கும் வேறு வழி இல்லை. தங்கை ராதிகாவின் முகத்தை பார்த்ததால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த முகத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. தங்கை ராதிகாவிடம் மாமியார் குடும்பத்தினர் நந்தினி சந்தித்தார்கள். அவர்கள் உண்மையிலே நல்லவர்களாக தெரிந்தார்கள். ஆனால் இன்றைய உலகில் வரதட்சணை இல்லாமல் யாரும் எளிமையான முறையில் மணப்பெண்ணை அனுபவிக்க எந்த குடும்பமும் இல்லை. அவர்கள் அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான். அதே சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தன் 2 தங்கைகளிடம் சந்தோஷம் எப்போது நிலைத்திருக்க வேண்டும் என்று நந்தினி மனதார் ஆசைப்பட்டாள். திருமண தேதி நிச்சயதார்த்தம் பணத்தை ஏற்பாடு செய்துவதாக நந்தினி அம்மா நிலாவிடம் சொன்னாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் வீட்டில் மகிழ்ச்சி ரொம்பவே
சுனாமி மாறி வந்தது. ஆனால் இந்த மகிழ்ச்சி நந்தினியின் மரியாதைக்கு அளிப்பதற்கான விலையாக இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது அந்த வீட்டில். மறுநாள் நந்தினி அந்த 6 7 இளைஞர்கள் சம்மதம் தெரிவித்துவிட்டாள். அவர்கள் சிரித்தபடியே, "நீ கண்டிப்பாய் வருவாய் என்று எங்களுக்கு நல்லாவே தெரியும்" என்று சொன்னார்கள். அந்த 7 இளைஞர்களும் நந்தினி ஒரு முழு இரவு தங்களுடன் தங்க வேண்டும் என்று பேசினார்கள். அதனால் நந்தினியின் வீட்டில், "இந்த மாத கடைசியில் கம்பெனியில் நிறைய வேலை இருக்கிறது. ஒரு இரவு முழுவதும் கம்பெனியில் தங்கி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லிவிடு. நிறுவனம் என் கடனை அங்கீகரித்துவிட்டது. அதனால் நான் ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயப்படுத்தியிருக்கிறேன் என்று என் அம்மா நிலாவிடம் சொல்லிவிட்டேன்." கடன் அங்கீகரிக்கப்பட்டதாக கேள்விப்பட்ட அம்மா நிலா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டாள். இரவு தங்குவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். பப்பில் வேலையை முடித்துவிட்டு வெளியேறிய பிறகு நந்தினி தன் 7 இளைஞர்களிடம் சென்றாள். அந்த 7 பேரும் நந்தினியை கொடூரமாக நடத்தினார்கள். அவர்களுடைய 7வது நண்பர் உள்ளே வந்ததும் நந்தினி பார்த்து அதிர்ச்சி அடைந்து கத்த ஆரம்பித்து விட்டான். ஏனென்றால் படுக்கை முழுவதும் இரத்தத்தால் நனைந்து விட்டாள் நந்தினி. நந்தினி தன் வாழ்க்கையில் கடைசி மூச்சு எடுத்து கொண்டிருந்தாள். அந்த 7வது இளைஞர் உடனடியாக நந்தினியை தன் கைகளை தூக்கி கொண்டு காரில் ஏற்றி அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அங்கு ஒரு 5 மணி நேரம் தீவிர சிகிச்சை பிரிவில் நந்தினி அனுமதிக்கப்பட்டிருந்தாள். உடல்நலம் சற்று மேம்பட்டது. ஆனால் நந்தினியின் காயமடைந்த உடல் அவளுடைய அழிவுக்கு ஒரு தெளிவாக சாட்சியாக இருந்தது. அது 7வது இளைஞன் அந்த 6 பேரின் நண்பர்கள்தான். ஆனால் அவனிடம் இன்னும் சிறிது மனிதாபிமானம் இருந்தது. அந்த 7வது இளைஞன் ராகுல் நந்தினியின் உண்மையான அன்பையும் பார்த்து விட்டான். இல்லை என்றால் நந்தினி அந்த இரத்தம் தோய்ந்து படுக்கையிலே உயிர் இழந்துவிருப்பாள். நந்தினி தன் அம்மா நிலாவுக்கு போன் செய்து, "வேலை இன்னும் முடியவில்லை, நான் இன்னும் நிறுவனத்தில்தான் விட்டு வெளியேறவில்லை" என்று சொன்னாள். ராகுல் மருத்துவமனைக்கு செலவுகளை அனைத்தையும் தானே ஏற்றுக்கொண்டான். மேலும் தன் நண்பர்களிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி நந்தினியிடம் கொடுத்து விட்டான். அந்த 6 இளைஞர்கள் மிகப்பெரிய பணக்கார தொழிலதிபர்கள் மகன்கள். அவர்கள் விருப்பமில்லாததால் நந்தினியின் வாழ்க்கையை அழிக்காமல் மிகவும் எளிதாக உதவி செய்திருக்க முடியும். நந்தினி முழுமையாக குணமடைந்த பிறகு மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்பட்டாள். பணமும் அவர்களுக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது எதுவும் முன்பு போல் இல்லை. அந்த 7வது இளைஞன் ராகுல் தன் சொந்த தொழிற்சாலையில் நந்தினிக்கு ஒரு மரியாதைக்குரிய வேலை ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டான். அங்கு நந்தினி முழு மரியாதையுடன் பணியாற்றி முடியும் என்று உறுதியளித்தான். இன்று நந்தினியின் 2 தங்கைகளுக்கும் திருமணம் நடைபெற்றது. நந்தினி ராகுலும் தொழிற்சாலையில் அமைதியாகவும் மரியாதையுடன் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். இன்றைய உலகில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான உதவி செய்பவர்கள் எண்ணிக்கை மிக மிகவும் குறைவு என்பது நந்தினி நன்றாக உணர்ந்துவிட்டாள். வேலை செய்யும் பெண்கள் மரியாதையை பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அவர்கள் குட்டையான ஆடைகளை அணிந்து பப்பில் வாசலில் நின்றாலும் அவர்களுக்கு சிறிய மரியாதையாவது தயவுசெய்து கொடுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியுடன் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.